ஐடல்ல இருக்கிறப்போ இது சிங்கிள் சிலிண்டர் அப்படின்றனால அது ப்ரொடியூஸ் பண்ற வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பார்லாம் லைட்டா தெரியுது. அது என்னாலையும் உணர முடிஞ்சது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி சும்மா வேணா நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் பார்லாம் அதிருது. அதை நினைச்சு யாரும் வந்து அப்போ பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குன்னு வந்து தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. நாங்களும் அப்படிதான் வந்து பயந்துட்டோம். ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ண உடனே அப்படியே ஹேண்டில் பார்லாம் பயங்கரமா அதிருச்சு. நான்லாம் வந்து அவ்வளவுதான்டா இது வண்டி வந்து பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே பட்டர் ஸ்மூத் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த பேலன்சர் ஷாஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஐட்லிங் ஆர்பிஎம்ல வந்து சிங்கிள் அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆமா, ஸ்மூத்தா இருக்கு. பட் ரோடு கொடுக்குறப்போ நல்லா ஆயிடுது. ஸோ நாங்கள் ரைட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்பீட்ல 1000 RPMலயோ இல்லை 2000 RPMலோ ரொம்ப நார்மலா போகுது. ஆக்சுவலா பஞ்சியே இல்லை. டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் கியர்ல ரொம்ப நார்மலா மூவ் ஆகுது. ஆனால் செகண்ட் கியர்ல அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது பீஸ்ட் மாதிரி. அப்படியே என்னை வந்து விடுங்க நான் கிளம்பணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கு. செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர் வந்து தான் வந்து அல்டிமேட்டான லோ அண்ட் டார்க் இருக்கிற ஒரு ஏரியா.